வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம்முடைய தலைப்பு ஜோதிட லக்ஷ்மி. தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, இப்படி பல லக்ஷ்மிகளை, அஷ்டலக்ஷ்மிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோக நாகலக்ஷ்மி, சுபலக்ஷ்மி, சுப்புலக்ஷ்மி, ராஜலக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, சிவலக்ஷ்மி, இப்படி நிறைய திருநாமங்களை, அம்பிகையோட திருநாமங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன ஜோதிட லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மனிதனுக்கு சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையை அளிக்கக்கூடிய கிரகம் எது என்று பார்த்தால் சுக்கிரன். சுக்கிரன் தான் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகர் சுகபோகங்களை, அதாவது அவருக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அனைத்து வாழ்க்கை வளங்களையும், அது சொத்துக்களாக இருந்தாலும் சரி, பெயராக இருந்தாலும் சரி, புகழாக இருந்தாலும் சரி, அல்லது நகை ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, உடைகளாக இருந்தாலும் சரி, அல்லது கிடைக்கக்கூடிய பட்டம் பதவிகளாக இருந்தாலும் சரி, அவருக்கு கிடைக்கக்கூடிய வளங்களை அனுபவிக்கக்கூடிய, அதை என்ஜாய் பண்ணக்கூடிய, அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறனை, ஒரு ஆற்றலை, ஒரு யோகத்தை அளிப்பது எந்த கிரகம் என்று பார்த்தால் சுக்கிர கிரகம். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிட லக்ஷ்மி அப்படின்னு சுக்கிரன் குறிப்பிடப்படுகிறார். இந்த சுக்கிர கிரகம் தான் ஜோதிடத்தில் லக்ஷ்மி. குருவை தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொன் பொருளுக்கு அதிபதி, செல்வத்திற்கு அதிபதினு குருவை சொல்லுவாங்க. அது உண்மைதான். குரு பகவான் பொன் பொருள் சேர்க்கையை அருள்வார், புத்திர பாக்கியத்தை அருள்வார், தன தானிய சேர்க்கையை அருள்வார். எல்லாம் உண்மை. ஆனால் எவ்வளவு தனம் தானியம் சேர்ந்தாலும், எவ்வளவு வளங்கள், எவ்வளவு செல்வங்கள் சேர்ந்தாலும் அதை ஜாதகர் அனுபவிக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும், அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய திறன் அப்படிங்கிறது அவருக்கு வேணும். அப்போத்தான் அதனால் பிரயோஜனம். இல்லைன்னா கிராமத்தில் எளிமையாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வைக்கப்போரில் படுத்த நாய் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி வரும். அது என்னென்னா, நாய்க்கு வைக்கப்போர் எந்த விதத்திலும் பயன் தர போகிறதில்ல. அவர் நாய் வைக்கல சாப்பிட போகுதா? சாப்பிடாது. ஆனால் அது மேலே படுத்துக்கும். படுத்துக்கிட்டு ஆடு மாடு முதலிய கால்நடைகள் அந்த வைக்கல சாப்பிட வந்துச்சுன்னா உருன்னு உருமிட்டு அதை சாப்பிட விடாது. அப்போ தானும் சாப்பிடாது, அடுத்தவங்களையும் சாப்பிட விடாது. அது மாதிரி இந்த சுக்கிரன் கெட்டு போயிருக்கு, குரு நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, செல்வம்லாம் நிறைய இருக்கும், நிறைய சேரும், அவங்கள்ட்ட தான் போய் சேரும் செல்வம், குரு நல்லா இருக்கவங்கள்ட்ட. ஆனால் அதை அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற செல்வம் பயன்படாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் ஒருவர் தன்னிடம் இருக்கிற செல்வத்தை தான் அனுபவிக்க முடியும், அடுத்தவர்களுக்கும் கொடுக்க முடியும். அப்போ தானம் பண்ணணும்னா யார் நல்லா இருக்கணும்? சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் நல்லா இருக்கிறவர் தான் தான தர்மங்கள் பண்ண முடியும். குரு நல்லா இருக்கவர் பொன் பொருளை சேர்க்க முடியும், சொத்துக்களை சேர்க்க முடியும். ஆனால் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அவர்கிட்ட சேர்ற பொருட்கள், செல்வங்கள், சொத்துக்களால் மற்றவர்களுக்கும் நன்மை இருக்கும், அவரும் அதை அனுபவித்து கொள்ள முடியும்.
இப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஜோதிட சாஸ்திரத்தில் பொதுவாக சொல்லுவாங்க, குருனா பெரும் பணம், சுக்கிரன்னா சிறு பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசையாத சொத்துக்கள், பெருமளவிலான செல்வம் அது வந்து குரு. அசையக்கூடிய சொத்துக்கள், குறிப்பாக வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி அசையக்கூடிய சொத்துக்கள், அன்றாடம் அவர் பாக்கெட்டில் இருக்கிற பணம், அது செலவுக்காக எடுத்து வைக்கிறோம்ல பாக்கெட்டில், அது வந்து சுக்கிரன். அப்போது இந்த குரு வலுவாக இருக்கிறவங்களுக்கு அசையாத சொத்து, பெரும் செல்வம் சேரும். ஆனால் சுக்கிரன் கெட்டு போயிருந்தா அதை அவர் அனுபவிக்க முடியாதுன்னு ஏன் சொல்கிறோன்னா, அதிலிருந்து தான் செலவுக்குன்னு பணத்தை எடுத்து பாக்கெட்டில் வைக்க மாட்டார், வைக்கவும் முடியாது. அதனால தான் அவர் கஞ்சன் அப்படின்னு பேர் வாங்குவார். அது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மனசும் வரவே வராது. அது மட்டும் இல்லை, சிறு பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் அது வந்து சிறு சேமிப்புக்கும் வழிவகுக்கும். நம்ம வந்து செலவுக்கு மட்டும் சுக்கிரனை எடுத்துக்கக்கூடாது, தானத்துக்கு மட்டும் சுக்கிரனை எடுக்கக்கூடாது, சேமிப்பாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். சிறு சேமிப்பு அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த சுக்கிரன் தான் தாம்பத்திய வாழ்க்கைக்கு அதிபதி. கலத்திரக்காரகன் அப்படிங்கிற பெயர் சுக்கிரனுக்கு உண்டு. என காலபுருஷ தத்துவத்தில் 7ஆம் வீடாகிய துலாமுக்கு அதிபதி சுக்கிரன். காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் வீடாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் எனப்படக்கூடிய ரிஷப லக்னத்திற்கு அதிபதி சுக்கிரன். அப்போ குடும்பஸ்தானம், கலத்திரஸ்தானம் 2 ஸ்தானங்களுக்கும் அதிபதி சுக்கிரன். அதனால தான் சுக்கிரன் வந்து தாம்பத்திய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கு அதிபதியாக குறிப்பிடப்படுகிறார். இக வாழ்வு எனப்படக்கூடிய லௌகீக வாழ்வு, அதாவது தாம்பத்திய வாழ்க்கை, திருமண வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான கிரகம் சுக்கிரன். ஒருவருடைய ஜாதகத்தில், குறிப்பாக ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் சிறப்பாக அமைய வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு ஆணின் ஜாதகத்தில் அவருடைய வாழ்க்கை துணைவர் எனப்படக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். இப்போ சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும், நல்ல ஸ்தானங்களில், லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்களில் அமர வேண்டும், பாப கிரகங்களோடு சேர்க்கை பெறக்கூடாது, லக்னத்திற்கு அசுபர்களின் பார்வையை பெறக்கூடாது, நல்ல நட்சத்திரத்தில் அமர வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை பொறுத்து தான் ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அதிலும் குறிப்பாக ஆண்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமானால் அவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய இருப்பு மிகவும் முக்கியமானது. சரி, இந்த சுக்கிரன் சரியில்லாத காரணத்தினால தான் தற்பொழுது அதிகமான விவாகரத்துகளில் வந்து திருமண வாழ்க்கை முடிவடைகிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சுக்கிர தோஷம் அப்படின்னு பாரம்பரிய முறையில் குறிப்பிடுவார்கள். நம்ம அந்த தோஷங்கிற வார்த்தையை ஏஎல்பியில் பயன்படுத்துவதில்லை. ஆனால் சுக்கிரன் வலுவிழந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. சுக்கிரன் தான் நாம் வாழக்கூடிய இல்லத்திற்கு அதிபதி. ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எவ்வாறு இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் அவர் நல்ல பெரிய காற்றோட்டமான நல்ல அழகான ஆடம்பரமான வீட்டில் வாழ்வாரா, அல்லது ஒரு நடுத்தரமான இல்லத்தில் இருப்பாரா, இல்லை மிகவும் சிறிய ஒரு இருப்பிடத்தில் வசிப்பாரா, சொந்த வீடு அமையுமா அல்லது வாடகை வீட்டில்தான் காலம் முழுவதும் வாழ வேண்டுமா என்பது போன்ற விஷயங்களை நம்ம கணிக்க முடியும். சுக்கிரன் வலுவாக இருப்பவர்கள் மிக நேர்த்தியாக உடை அணிவார்கள். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனப்படக்கூடிய விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் வலுவாக இருக்கிறவங்க நேர்த்தியாக அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி
அந்த விழாவிற்கு தகுந்தபடி எல்லோரையும் கவரும் வகையிலான உடையணிதல் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டுமல்ல, சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடியவர்கள் ஒப்பனை அனைவரும் கவரும் வகையில், யாரும் முகம் சுளிக்காத வகையில், எல்லோராலும் விரும்பப்படும் வகையில் இருக்கும். மேக்கப் ரொம்ப எல்லாரும் விரும்புகிற மாதிரி முகம் சுளிக்காத வகையில் மேக்கப் இருக்கும். சுக்கிரன் வலுவாக இருப்பவர்களுக்கு டைடினஸ், ஹைஜீனிக்காக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, தன்னுடைய வசிப்பிடம், தன்னுடைய உடை, தன்னுடைய உடல் எல்லாத்தையுமே தூய்மையாக நேர்த்தியாக பராமரித்தல் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வலுவாக இருப்பவர்கள் இனிமையாக பேசி அனைவரையும் கவர்வார்கள். அதிலையும் குறிப்பாக வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாலோ, அல்லது லக்னத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாலோ, அவங்களோட பேச்சு மற்றவர்களை மதிமயக்கக்கூடிய வகையில் மிக இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, சுக்கிரன் வலுவாக இருப்பவர்கள் எங்கே போனாலும் அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன்கிறது தானாக அமைஞ்சிரும். யார் வீட்டுக்கு போனாலும் சரி, பேர் தெரியாத ஊருக்கு போனாலும் சரி, பிற நாடுகளுக்கு போனாலும் சரி, ஆனால் ஒரு காட்டில் போய் தங்கினா கூட கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு இடைஞ்சல்கள், பொருந்தாத தன்மை, ஒரு பிரச்சனைங்கிறது இருக்காது. அங்கே என்ன பெஸ்ட்டோ அது அவங்களுக்கு கிடச்சிரும். அந்த ஊரில் அந்த இடத்துல என்ன பெஸ்ட்டோ அவங்களுக்கு அது கிடச்சிரும். அது உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, தங்குற இடமா இருந்தாலும் சரி, எல்லாமே. அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வலுவாக இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது தன்னால் கிடைக்கும். அவங்க முயற்சியே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து கலைகளில் ஆர்வம், குறிப்பாக நடனம், இசை, நாட்டியம் முதலிய கலைகளில் ஈடுபாடு வரணும். அந்த கலைகளில் நிபுணத்துவம் வரணும். அந்த கலைகள் வந்து கற்று தேர்ந்து அதில் வந்து மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா சுக்கிரனுடைய தேவை ஜாதகத்தில் சிறப்பாக தேவை. சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் கலைகளில் ஜொலிக்க முடியும். மக்களை கவரணும், மக்களால் போற்றப்படணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்போ சுக்கிரன்னா புகழ், சுக்கிரன்னா மக்கள் கவர்ச்சி, சுக்கிரன்னா மிக சிறந்த ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பேர் வந்து சுக்கிரன் கொடுப்பார். அப்போது எந்த துறையிலையும் புகழ் பெறணும், மக்களை கவரணும், நிலைச்சு நிற்கணும்னா சுக்கிரனோட தேவை இருக்குது. அது அரசியல், சினிமா, பொதுத்துறைகள் எல்லாத்துலேயுமே, கலைகள் எல்லாத்துலேயுமே. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கிரகம் சுக்கிரன். உடல் உறுப்புகளில் சிறுநீரகத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் குறிப்பிடப்படுகிறார். எப்படி இதயத்துக்கு சூரியன் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி சிறுநீரகத்திற்கு சுக்கிரன். சுக்கிரன் வலுவிழந்து ஒரு ஜாதகத்தில் இருக்காருன்னா சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிறுநீரகத்தில் கல் இருக்கிறது, சிறுநீரகத்தில் வந்து மற்ற தொற்றுக்கள் ஏற்படுதல், சிறுநீரகம் செயலிழத்தல் முதலியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் சுக்கிரன் ஒரு மனிதனுடைய சுக்கிலம் எனப்படக்கூடிய உயிர் சக்திக்கு அதிபதி. அதாவது ஆணோட விந்து, பெண்ணோட நாதம் இவற்றுக்கு அதிபதியாக வருபவர் சுக்கிரன். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம் குரு. அதில் எந்த குறைபாடும் இல்லை, அவர் தான் குழந்தை பாக்கியத்திற்கு அதிபதி. ஆனால் அந்த குழந்தை பாக்கியம் உருவாவதற்கு மூலமான விந்து சக்திக்கு, நாத சக்திக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரனும் நல்லா இருந்து குருவும் நல்லா இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ செயற்கை முறை கருவூட்டல் அப்படி இப்படின்னு எவ்வளவோ வந்துருச்சு.
எதுவாக இருந்தாலும் செயற்கை முறை கருவூட்டலுக்கும் விந்து மற்றும் நாதம் ஆகியவை ஒரு நல்ல டென்சிட்டியில் இருக்கணும். அப்போ தான் அதுவே பண்ண முடியும். அப்போ சுக்கிரனோட தேவையும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பாலியல் ரீதியான சுகம், குறிப்பாக தாம்பத்திய சுகத்திற்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் நல்லா இருந்தால் முறையாக தன் மனைவியோடு தன் ஒரு வாழ்க்கை துணைவரோடு அந்த சுகத்தை நேர்மையாக அனுபவிப்பான் ஒரு மனிதன். சுக்கிரன் கெட்டு போயிருந்தால் பல பெண்களோடு பல ஆண்களோடு முறையற்ற வகையில் அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு ஏற்படுமானோ ஏற்படும். இப்போ கேரக்டரை டிசைன் பண்ணுறதுலையும் சுக்கிரன் பெரும்பங்கு வகிக்கிறது. ஒரு மனிதனுடைய கேரக்டரை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டரை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பங்கினையும் சுக்கிரன் வகிக்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சுக்கிர கிரகத்தை அறிவியல் ரீதியாக பார்த்தோமானால் சூரியனிலிருந்து 2வது வட்டப்பாதையில் 6 கோடி மைல் தொலைவில் 225 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரனுடைய காந்த அலை கதிர்கள் வெண்மை நிறமானவை. சுக்கிரனுடைய காந்த அலை கதிர்கள் மனிதனின் சுக்கிலத்தோடு தொடர்புடையவை. சுக்கிரனுடைய காந்த அலை கதிர்கள் மனிதனுக்கு வாழ்க்கை மேம்பாடு, உயர் நட்பு, மகிழ்ச்சி, சுகபோகங்கள், வாழ்க்கை வளங்கள் என அனைத்தையும் அளிக்க வல்லது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சுக்கிர கிரகமானது ஜோதிட லக்ஷ்மி என குறிப்பிடப்படுவதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் யாருக்கும் இருக்க வாய்ப்பில்லை. இப்போ இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம ஏஎல்பியில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அனைத்து கிரக சேர்க்கைகளுமே பெரும்பான்மையாக ஒரு குறிப்பிட்ட காலங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். அப்போ பெரும்பாலும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேராமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. இயற்கையாகவே ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரக சேர்க்கைகள் இருப்பது இயல்பு. அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்படி பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு கேது பகவானோட தவிர மற்ற அனைத்து கிரகங்கள், அது ராகுவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், அனைத்து கிரகங்களோடும் சேர்க்கை என்பது பாதிப்புகளை கண்டிப்பாக தரும். கேதுவோடு சேர்க்கையிலும் சில குறைபாடுகள் உண்டு. அப்போ 9 கிரகங்களில் மற்ற அனைத்து கிரகங்களோடும் சுக்கிரன் சேர்ந்தாலும் அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாதிப்புகளை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து சுக்கிரன் எங்கே இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சுக்கிரன் நீர் மற்றும் நில வீடுகளில் அமரக்கூடாது. நீர் வீடுகளான கடகம், விருச்சிகம், மீனம் முதலிய இடங்கள்லையும், நில வீடுகளான ரிஷபம், கன்னி, மகரம் ஆகிய வீடுகளிலும் சுக்கிரன் அமரக்கூடாது. சுக்கிரன் உச்சமடைதலே மீனத்தில் தானே, நீர் வீட்டில் தானே, அப்புறம் ஏன் அங்கே அமரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? உச்சமடைகிற வீட்டிலேயே சுக்கிரன் இருக்கக்கூடாதான்லாம் நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக மீனத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏஎல்பி ஜோதிட ரீதியாக பார்க்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் இருப்பதற்கு சிறந்த வீடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நெருப்பு வீடுகளான மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய வீடுகள் சிறப்பானவை. அதிலும் மேஷம், சிம்மம் வீடுகள் சுக்கிரன் இருப்பதற்கு சிறந்த வீடுகள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே போல் உங்களுக்கு காற்று வீடுகளான மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய வீடுகளில் சுக்கிரன் அமரும் பொழுது அது ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம்.
அடுத்து இந்த சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகத்தினர் அவர்களுக்கு பெண்களால் லாபம் கிடைச்சிட்டே இருக்கும். பெண்களோட ஆதரவு எப்பவும் சிறப்பாக இருக்கும். பெண்கள் எப்பவுமே கைவிட மாட்டாங்க. அதான் சுக்கிரன் வலுவிழந்து இருக்கக்கூடிய ஜாதகத்தினருக்கு பெண்களால் பகை ஏற்படும். பெண்களால் இழப்புகள், அவப்பெயர்கள், அவமானங்கள் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் மற்றும் சந்திரன் 2 பேருமே பெண் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக சுக்கிரன் இளம் பெண்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது ஜோதிட ரீதியாக. சந்திரன் மூத்த பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சுக்கிரன் வலுவில்லாமல் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஏஎல்பி லக்னத்திற்கு 6, 8, 10, 12 சுக்கிரன் அமைய பெற்றவர்கள் கண்டிப்பாக பெண்கள் விஷயத்தில், குறிப்பாக இளம் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல வீடு வாகன யோகம், அதுக்கும் சுக்கிரன் அதிபதிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வாகனம் சம்பந்தமான தொழில்கள் செய்கிறதுக்கு, குறிப்பாக டிராவல்ஸ் நடத்துறது, அதே போல் வீடு சம்பந்தமான தொழில்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், பெயிண்டிங்கு, ஹவுஸ் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி வேலைகள் செய்வதற்கும் சுக்கிரன் தான் அதிபதி. அது மட்டும் இல்லை, இந்த துறைகளுக்கும் சுக்கிரன் அதிபதி. உணவகங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி எனப்படக்கூடிய அந்த உணவகங்கள் அப்படிங்கிறதுக்கும் சுக்கிரன் அதிபதியாக வருவார். அப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணணுன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் அப்போதைய ஏஎல்பி லக்னத்திற்கு சுக்கிரன் நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து சுக்கிரன் பலமிழந்தால் கண்களில் பாதிப்பு ஏற்படும். எப்படி சூரியன் கண்களுக்கு அதிபதின்னு சொல்கிறோமோ அதே போல் சுக்கிரனும் கண்களுக்கு அதிபதி. அப்போ சூரியன் கெட்டு போனாலும் சுக்கிரன் கெட்டு போனாலும் கண் பார்வையில் பாதிப்பு, கண்களில் பாதிப்புங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து கற்பு நெறி தவறுதல், கலப்பு திருமணம், பால்வினை நோய்கள், ஹெச்ஐவி, எய்ட்ஸ் முதலிய பால்வினை நோய்கள், திருமண வாழ்வில் பாதிப்புகள், திருமண முறிவு, விவாகரத்து, தவறான வழியில் சம்பாதித்தல், இவை எல்லாமே சுக்கிரன் பலமிழத்தலால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். இப்போ இந்த சுக்கிர கிரகம் பற்றி நம்ம அறிவியல் ரீதியாக பார்த்தோம், ஜோதிட ரீதியாக பார்த்தோம். இப்போ ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது பிருகு முனிவர் பூலோமையின் மகனாக சுக்கிரன் குறிப்பிடப்படுகிறார். அவருடைய இயற்பெயர் பார்கவன். பார்கவன் அப்படிங்கிறது தான் சுக்கிரனுடைய இயற்பெயர். இவர் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து சிவனுடைய அருளாசியையும் பெற்று மிருத சஞ்சீவினி எனப்படக்கூடிய இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அற்புத சஞ்சீவி மந்திரத்தை சிவனிடமிருந்து உபதேசமாக பெறுகிறார். இவர் இந்த உபதேசத்தை பெற்ற காரணத்தினாலே, இந்த மந்திரத்தை இவர் அறிந்திருக்கும் காரணத்தினாலேயே அசுரர்கள் இவரை தங்களுடைய குல குருவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இவருக்கு சுக்கிராச்சாரியார் என்ற பெயர் ஏற்படுகிறது என்பது ஆன்மீக ரீதியாக, புராண ரீதியாக கூறப்படக்கூடிய விளக்கம். இவருக்கு 2 மனைவியர். ஒருவர் பெயர் ஜெயந்தி, மற்றொருவர் பெயர் ஊர்ஜஸ்வதி. ஊர்ஜஸ்வதி அப்படிங்கிறது இன்னொரு மனைவியின் பெயர். மேலும் இவருடைய வாகனமாக கருட வாகனமும் சுக்கிரனுக்குரிய வாகனம், வெள்ளை குதிரையும் இவருக்குரிய வாகனமாக குறிப்பிடப்படுகின்றன. அதேபோல் வெண் தாமரை மலர் இவருக்குரிய மலர், வெண்மொச்சை அப்படிங்கிறது இவருக்குரிய தானியம், நெய் தீபம் இவருக்குரிய தீபம், வெள்ளி அப்படிங்கிற உலோகத்துக்கு அதிபதி சுக்கிரன், நவரத்னங்களில் வைரத்திற்கு அதிபதி சுக்கிரன், பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களுக்கு அதிபதி சுக்கிரன், வெண்பட்டு இவருக்குரிய வஸ்திரம், இனிப்பு சுவை இவருக்குரிய சுவை. இவ்வாறு சுக்கிரன் குறிப்பிடப்படுகிறார். சுக்ரா எனப்படக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் தெளிவான, பிரகாசமான என்பதாகும்.
இவ்வாறாக சுக்கிரன் பற்றி முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். இப்போ சுக்கிரன் வலுவில்லாமல் இருக்கிறார். சுக்கிரன் தற்போதைய 7 லக்னத்துக்கு 6, 8, 10, 12 அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பலவிதமான பரிகாரங்கள் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு ஏஎல்பி ஜோதிடரால் பரிந்துரை செய்யப்படுகிறது. குறிப்பாக நம்ம பெரும்பான்மையாக கோவில் வழிபாடுகளை தான் பரிகாரங்களாக குறிப்பிடுறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் அது சுக்கிரஸ்தலம்தான். அந்த ஸ்ரீரங்கத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார்னா பெருமாள் சன்னதியில் இல்லை, தாயார் சன்னதியில் தான் இருக்கார் சுக்கிரன். அதில் சுக்கிரவாரமான வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர ஓரை 6 to 7 அந்த டைமில் போயிட்டு அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் ஏற்றி அங்கே கொடுக்கக்கூடிய மஞ்சள் காப்பினை வாங்குபவர்களுக்கு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளும் நீங்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பரிகாரம். சரி, எனக்கு ஸ்ரீரங்கம் ரொம்ப தூரம், நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா, சென்னையில் மாங்காடு அப்படிங்கிற ஸ்தலத்தில் வெள்ளீஸ்வரன் அப்படிங்கிற சிவன் கோயில் அமையப்பெற்றுள்ளது. அங்கு சுக்கிரவாரத்தில் இதே போல் காலை 6 to 7 சுக்கிர ஓரையில் போய் வழிபாடுகள் பண்ணலாம். சென்னை மயிலாப்பூரில் வெள்ளீஸ்வரன் திருக்கோயில் சிவன் கோயில் அமைந்திருக்கு, அங்கேயும் போய் நம்ம வழிபாடுகள் பண்ணிக்கலாம். கும்பகோணத்தில் கஞ்சனூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் அமைந்துள்ளது. அங்கு அருள்பாலிக்கின்ற அக்னீஸ்வரன் அந்த திருக்கோயிலில் சுக்கிரன் சாப விமோச்சனம் பெற்று சிவன் தரிசனம் பெற்ற ஊர். அங்கே போயும் நீங்கள் வழிபாடுகள் பண்ணலாம். அதே போல் தஞ்சை மாவட்டம் திருவெள்ளியங்குடி அப்படிங்கிற ஸ்தலத்தில் உரைகிற கோலவெள்ளி ராமர் திருக்கோயில், அங்கு தான் சுக்கிரன் தன்னுடைய கண் பார்வை, ஒரு கண் அவருக்கு ஊனம் சுக்கிரனுக்கு, அதுக்கு பெரிய புராண கதை இருக்குது. வாமன அவதாரத்தில் அதை பற்றி வரும். அந்த பாதிப்பிலிருந்து தன் விடுபட வேண்டும் என்பதற்காக பெருமாளை நோக்கி தவம் இருந்து அந்த பாதிப்பு நீங்க பெற்ற ஸ்தலம் அந்த திருவெள்ளியங்குடி. குறிப்பாக கண் பார்வை பாதிப்பு இருப்பவர்கள், சுக்கிரனால் ஜாதக ரீதியாக பாதிப்பு இருப்பவர்கள் வணங்க வேண்டிய ஒரு திருத்தலம் திருவெள்ளியங்குடி கோலவெள்ளி ராமர் திருக்கோயில். இந்த மாதிரி பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து வெள்ளை மொச்சை, இதை சுண்டல் மாதிரி செஞ்சு பக்கத்தில் இருக்கிற எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோயிலில் வர பக்தர்களுக்கு நம்ம விநியோகம் பண்ணுறது. வெள்ளி முடிஞ்சால் நமக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள், அந்த அளவுக்கு வசதிகள் இருந்தால் வெள்ளி பொருட்கள் தானம் கொடுக்கலாம். திருமணமாகாத இளம் பெண்கள் அவர்களுக்கு திருமணத்திற்கான உதவிகளை செய்யலாம். இதெல்லாம் சுக்கிரனுக்கான அருமையான பரிகாரங்கள். பெண்களுக்கு உதவுதல், அது வயது மூத்தவங்களாக இருந்தாலும் சரி இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, அது பெண்களுக்கு நல்ல வகையில் உதவுதல் அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு அருமையான பரிகாரம். பெண் குழந்தைகளின் கல்விக்கு உதவுதல், இது எல்லாமே மிக சிறப்பானது. அதே போல் கண் பார்வை பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உதவுதல், அது ஆண் பெண் 2 பேர்லையுமே கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு உதவுதல், அதுவும் சுக்கிரனுக்கான பரிகாரம். அதே போல் சுக்கிர கிரகத்துக்கு மிக அருமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அத்திமரம். அத்திமரம் சுக்கிரனுக்குரிய மரம். அத்தி மரத்தை கோவில்களில் பொது இடங்களில் நடவு செய்தல், அதை பராமரித்தல் அப்படிங்கிறதும் மிக சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வாறாக இந்த பதிவில் ஜோதிட லக்ஷ்மி எனப்படக்கூடிய சுக்கிர கிரகத்திற்கான அனைத்து அம்சங்களையும் நாம் பார்த்தோம். அடுத்த பதிவில் மற்றொரு கிரகத்தை பற்றி பார்ப்போம். வாழ்க வளமுடன்.